ஹாய் பாப்பா. இந்தாங்க உங்க பொம்மை. காரை விட்டு கீழே இறங்கும் போது இதை விட்டுட்டீங்க. இந்தாங்க. ஏன் தயங்குறீங்க? வாங்கிக்கோங்க. உங்க பேர் என்ன? தர்ஷினி. தர்ஷினி, நல்ல பேர். எங்க படிக்கிறீங்க? ஜிகேஎம் மெட்ரிக் ஸ்கூல். வெரி குட், நல்லா பேசுறீங்க. வணக்கம்மா, என் பேர் மூசா. நான் பக்கத்து வீட்டில் தான் குடியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா என்ன கேளுங்க. என்ன இவங்க ரெண்டு பேரும் பேசவே மாட்டேங்கிறாங்க? முகத்துல புது வீட்டுக்கு குடி வந்த சந்தோஷமே இல்லையே. ஆம்பளைங்க யாரும் இல்லை, ஆனா இவங்க கல்யாணம் ஆனவங்க மாதிரி இருக்காங்க. சரி, குழந்தைகிட்ட கேட்போம், அதான் உண்மையை சொல்லு. தர்ஷினி, உங்க அப்பா வரலையா? ஏன் ஏதாவது அதிர்ச்சி ஆகுறாங்க? நாம ஒன்னும் தப்பா கேட்கலையே. தர்ஷினியோட அப்பா வரலையா? தர்ஷினி, டாய்ஸ் எல்லாம் எடுத்துட்டு உள்ள வா. இப்ப நான் என்ன தப்பா கேட்டுட்டேன்னு குழந்தை மேல கோபப்படுறீங்க? தர்ஷினி, உள்ள வா. இவங்க குழந்தைய உள்ள போக சொல்லல, நம்மளதான் வெளியே போக சொல்றாங்க. கார் சத்தம் கேக்குது. மாஸ்டர் வந்துட்டார் போல இருக்குது. அவர்கிட்ட சொல்லிட்டு மேற்கொண்டு என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். வா. சரி ஜீனி, வா. என்ன ஜீனி, காலிங் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடியே கதவை திறந்துட்ட? கார் சவுண்டு கேட்டது. நீங்க தானே முடிவு பண்ணிட்ட மாஸ்டர். ஓகே, வாங்க. என்ன ஜூலி, சமையல்லாம் ரெடியா? சாப்பிடலாமா? முடிச்சாச்சு மாஸ்டர். நாங்க உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம் மாஸ்டர். எனக்காகவா? ஏன்? நீங்க போனதும் ப்ரொஃபசர் எக்ஸ் வந்திருந்தான். என்ன? ஐயோ, என்ன ஏன் பாக்குறீங்க மாஸ்டர்? நான் ஒன்னும் அவரை வர சொல்லல. நீ சொல்லனாலும் அவன் இங்க வருவான்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவனுடைய நோக்கம் முழுக்க அந்த ஹைட்ரோ பாமை திருடுறது தான். எத்தனை தடவை அடிபட்டாலும் அவன் அந்த பாமை திருடுறத கைவிட மாட்டான். அது அவனுடைய வாழ்க்கையோட லட்சியம். சரி, வந்து என்ன பண்ணா? ஜூலியை உருவாக்குனது அவன் தானா? அதனால வந்து மிரட்டி என் கூட வந்துறேன்னு கூப்பிட்டான். அதுக்கு நான் உருவாக்குனது வேணா நீயா இருக்கலாம், ஆனா
ஜூலிய உருப்படி ஆக்குனது எங்க மாஸ்டர்னு சொல்லிட்டேன். ஓ, நீ சொன்னது முக்கியம் இல்ல, ஜூலி என்ன சொல்லிச்சு? நான் ப்ரொஃபசர் எக்ஸ்ன்னு அவர் பேரை சொல்லி கூப்பிட்டதுலயே அவரு ஆடி போயிட்டாரு மாஸ்டர். நான் உன்னை ரொம்ப நம்பினேன். எதிரி முகாம்ல இருந்துட்டு என்னையே பேர் சொல்லி கூப்பிடுறியா? நான் உன்னை என்ன செய்யறேன் பாருன்னு தாம் தூம்னு குதிச்சாரு. அந்த நேரத்துல ஜீனி லேசர் கன் எடுத்ததும் ஓடிட்டாரு மாஸ்டர். ஓகே, இனிமே வந்தாலும் இப்படியே பேசி அனுப்பிச்சிருங்க. சரி மாஸ்டர். எத்தனை தடவை மூக்க உடைச்சாலும் அந்த ப்ரொஃபசர் எக்ஸ் திருந்தவே மாட்டானா? மாட்டான். அவனுக்கு அந்த ஹைட்ரோபாமை எப்படியாவது அடைஞ்சாகணும். அதான் அவமானத்தை பொருட்படுத்தாம அடிக்கடி வரான். ஒரு வகையில அந்த எக்ஸும் அறிவுள்ளவன் தான். என்ன, அந்த அறிவை அவன் குறுக்கு வழியில பிரயோகப்படுத்துறான். அதனாலேயே அவன் அறிவு குறுகி போச்சு. அதை விட்டுட்டு அவன் நேர் வழியில சிந்திச்சான்னா நல்லா இருக்கலாம். சரி, அவனை விடுங்க. இந்த பார்சலை கொண்டு போய் ஜாக்கிரதையா உள்ள வை. ஜாக்கிரதை. இது என்ன மாஸ்டர்? இது என் பேத்தி ஸ்ரேயாவை செயற்கை முறையில பேச வைக்கிறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ். ஏ மாஸ்டர், உங்க ஆராய்ச்சி வெற்றி அடைஞ்சிட்டா ஸ்ரேயா எல்லாரையும் போல நார்மலா பேசுவாளா? முடியாது. இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிருக்கிற கருவி ஓரளவுக்கு அவளுடைய உணர்வுகளை வார்த்தைகளா வெளிப்படுத்த உதவி செய்யும். அதை வச்சு அவ தன்னுடைய அத்தியாவசிய தேவைகளை பேச்சு மூலமா நமக்கு தெரியப்படுத்தலாம். அவ்வளவுதான். சரி, இதை கொண்டு போய் உள்ள வை. ஜூலி, எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி கொண்டு வா. ஓகே மாஸ்டர். போ. அப்பா. நான் அந்த ஜூலிக்கு என்ன குறை வச்சேன்? இல்ல எதை வைக்காம விட்டேன்? பேட்டரி வைக்கலையா? சாஃப்ட்வேர் வைக்கலையா? கை வைக்கலையா? கால் வைக்கலையா? கண்ணு வைக்கலையா? மூக்கு வைக்கலையா? இல்ல மூளை தான் வைக்கலையா? இன்க்ளூடிங் மனிதனுக்குள்ள மெல்லிய காதல் உணர்வுல கூட அதுக்கு நான் ஃபீட் பண்ணி அனுப்பிச்சேன். ஆனா இந்த பாழா போன ஜூலி கொஞ்சம் கூட நன்றி உணர்ச்சி இல்லாம என் முதுகுல குத்திடுச்சு. போதா குறைக்கு பேசுற சக்தி கொடுத்த என்னைய மரியாதை இல்லாம ப்ரொஃபசர் எக்ஸ்னு அதுதான் என்னமோ எனக்கு பேர் வச்ச மாதிரி கூப்பிடுது. பாஸ், புலம்பாதீங்க பாஸ். முடியலையே லில்லி, முடியலையே. நான் தான் சொன்னேன்ல, ஜூலியை நம்பாதீங்க, அது நம்ம கண்ட்ரோல் இல்லைன்னு. அப்புறம் எதுக்காக போய் பார்க்கணும், இப்படி வந்து புலம்பணும்? நான் உருவாக்கின ஜூலியை எதிரே ஐன்ஸ்டீன் அருமை நாயகத்துக்கிட்ட வேலை செய்த விஷயத்தை கேள்விப்பட்டோம். நான் போய் எப்படி ஜூலியை பார்க்காம இருக்க முடியும்? எதையாவது சொல்லி அதை கூட அழைச்சிட்டு வந்துடலாம் தான் நினைச்சேன். ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி மிக மிக உன்னதமான நிலைக்கு போயிடுச்சுன்ற விஷயத்தை அங்க போய் பார்த்த பிறகுதான் தெரிஞ்சுக்கிட்டேன். தெரியுதுல்ல, அப்ப ஜூலி விஷயத்தை மறந்துட்டு அடுத்த வேலையை கவனிங்க. என்னால எப்படி அடுத்த வேலையை பார்க்க முடியும் லில்லி? அதனால நீங்களும் ஜூலியை நினைச்சு நினைச்சு உருகிட்டு இருக்க போறீங்களா? ஐயோ லில்லி, நீயும் என்ன புரிஞ்சுக்காம பேசுறியே. நான் ஒன்னும் ஜூலி மேல இருக்கிற பாசத்தால உருகல. அதை உருவாக்க 2.5 லட்சம் ரூபாய் செலவழிச்சேன். அந்த பணம் அம்பேல ஆயிடுச்சு. அந்த கவலை தான். நிறைய நடு வீட்டுல நின்னு ஊழையிடுதுன்னு இப்பதானே புரியுது. நீயும் என்ன கிண்டல் பண்ணி என்னுடைய வேதனை அதிகப்படுத்தாத லில்லி. இல்ல பாஸ், இந்த காலத்துல பெத்து வளர்த்து ஆளாக்குன பொண்ணுங்களே காதல்ல விழுந்துட்டா வளர்த்த கடனோட வீட்டுல இருக்கதையும் சேர்த்து சுருட்டிட்டு ஓடிடுறாங்க. அந்த வகையில பார்த்தா ஜூலியை உருவாக்குன செலவு மட்டும்தான் நமக்கு நஷ்டம். போனா போட்டு விடுங்க பாஸ். என்ன நீ 2 லட்சம் ரூபாய் சாதாரணமா போனா போட்டு விடுன்னு சொல்ற? உன் ஒரு மாசம் சம்பளம் 10,000 ரூபாய் விட்டு கொடுப்பியா? அதே எப்படி? உபதேசலாம் ஊருக்கு மட்டும்தான். அப்ப கொஞ்சம் அடக்கி வாசி. அடியே லில்லி பாஸ், ஸ்லிப் ஆஃப் தி டங். அடியே ஜூலி, உன்னை அங்கேருந்து கடத்திட்டு வந்து பார்ட்டா அவுத்து காயலாங்கடையில போட்டாதான் என் மனசு ஆறும். பாஸ் இப்படி பண்ணா என்ன? எப்படின்னு சொன்னதுன்னு தெரியும். நீங்க ஜூலியோட அப்பானா ஜீனி உங்களுக்கு மாப்பிள்ள தானே? ஆமா. அப்படின்னா அருமநாயகம் உங்களுக்கு சம்மதி முறை தானே? ஆமா. அப்ப அந்த உரிமையில ஹைட்ரோபாம சீதனமா கேட்டு பாருங்களேன். கிழவன் செருப்பாலே அடிப்பான். ஏன் பாஸ்? என்ன நீ நடைமுறையா தெரியாம பேசுற? நாளைக்கு நீயே கல்யாணமாயி உன் புருஷன் வீட்டுக்கு போனா உன் புருஷன் வீட்டுக்கு நீ தான் சீதனம் எடுத்துட்டு போகணும். உன் புருஷன் உனக்கு சீதனம் எடுத்துட்டு வரமாட்டான். ஓஹோ. என்ன ஓஹோ? உன்கிட்ட பேசிட்டு இருந்தா அப்பாவி மாதிரி பேசி நம்மள நடுவாத்துல இறக்கி விட்டுருவேன். என் வேலையை நானே பாத்துக்கிறேன், உன் வேலையை பார். இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இந்த ஆள் இப்படி கோச்சிட்டு போறான். சந்தடி சாக்குல நம்ம சம்பளத்துல கை வைக்க பாக்குறான். காரியக்கார லூசு தான் இவன். ஏற்கனவே
ராணியோட தொல்லையே தாங்க முடியல. இதுல அம்மா இன்னொரு கல்யாணத்துக்கு வேற ஏற்பாடு பண்றாங்களே. நம்மளோட நிலைமை இவ்வளவு கேவலமாயிடுச்சே. இந்த வீட்டுல நம்மளை பத்தி யோசிக்க யாருமே இல்லையா? பாவம் ஜலாலுதீன், அவனுக்கு வந்த நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாது. அப்பா, ஏப்பா என் நிலைமை உனக்கும் புரியலையா? என்னப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்க? இந்த சிக்கல்ல இருந்து என்ன காப்பாத்துறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஐடியா சொல்லுப்பா. சொல்லுவேன், ஆனா நீ கோவப்படக்கூடாது. ஐயோ, நான் கோவப்படுற நிலைமையில இருக்கிறேன். நல்ல ஐடியாவா சொல்லுப்பா. காரி துப்பக்கூடாது. ஏப்பா, மத்தவங்க என்ன காரி துப்புற நிலைமையில நான் இருக்கும்பொழுது நான் எப்படிப்பா உன்ன காரி துப்ப முடியும்? மேட்ரை சொல்லுப்பா. பேசாம உங்க அம்மா சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கடா. எப்பா, நீ எல்லாம் ஒரு அப்பனா? பெத்த பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியா இல்ல நாசமா போகணும்னு ஐடியா கொடுக்குறியா? ஏன்னா ஜில்லா, யாருமே 2 கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா? எப்பா, நம்ம பூத குழம்பா? அதை முதல்ல நினைச்சு பாரு. இருக்கட்டுமே. ஆனானப்பட்ட முருகப்பெருமானு தேவலோகத்துல தேவியானைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு பூலோகத்துக்கு வந்து வள்ளியை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கலையா? எப்பா, முருகர் பண்ண எத்தனையோ நல்ல காரியங்கள் இருக்கும்பொழுது எனக்கு உதாரணம் காட்டுறதுக்கு அவர் பண்ண 2 கல்யாணம் தான் உனக்கு கிடைச்சதா? அட முட்டாள, நான் இந்த விஷயத்துல முருகரை உதாரணம் காமிச்சு சொன்னதே உன் நன்மைக்கு தான்டா. என்ன நன்மைக்கு? நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படியும் வரப்போற பொண்ணுக்கும் ராணிக்கும் சக்கரத்தி சண்டை வரும். அவங்க சண்டையை ரசிக்கிறதுக்கு உங்க அம்மாவுக்கு நேரம் பத்தாது. 3 பேருமே ஒன்ன மறந்துடுவாங்க. நீ ஜாலியா இருக்கலாம்டா. ஒருவேளை 3 பேரும் சேர்ந்து என்ன பிச்சு பிடிக்கிட்டா? திண்டாட்டம் தான். திண்டாட்டம் தானே தெரியுதுல்ல? அப்ப வேணும்னு என்ன சிக்கல்ல மாட்டி விடுறியா? வாய் மூட்டு போப்பா. வாய் மூடி விட்டு போப்பா. ஆயிஷம்மா, ஆயிஷம்மா வந்துட்டான்பா. பொம்பளைகிட்ட மட்டும் பேசுறவன். இங்க நடக்கிற பிரச்சனைகள்லாம் காரணம் இவன் தான். இன்னைக்கு இவனை அவனை விடுறா. அவன் வெறும் அம்பு மட்டும் தான்டா. எதுக்கு உள்ளே போயிடலாம். ஐயா, அம்மா எங்க? அம்மா வீட்டுல இல்லையா? இங்கதான் இருக்கேன். அம்மா வணக்கம்மா. வணக்கம். என்ன தரகரே, பொண்ணு வீட்டுல நாங்கெல்லாம் பொண்ணு பார்க்க வரோம்னு சொல்லிட்டியா? அம்மா, அதுல ஒரு சின்ன சிக்கல், அதை சொல்லிட்டு போனதான் வந்தேன். என்னையா சிக்கல்? நாங்க தான் 1 பைசா கூட வரதட்சணை வேண்டாம்னு சொல்லிட்டோம்ல. சிக்கல் அதுல இல்லம்மா. வேற எதுல? நீங்க பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்னீங்களா, அந்த பொண்ணுக்கு வேற இடத்துல ஏற்பாடு ஆயிடுச்சு. பொழைச்சேன். பாடா. இவ்வளவுதானே? இந்த பொண்ணு போனா என்ன, வேற பொண்ணு பாருங்க. அதுவும் போயிட்டா அதுக்கு அடுத்த பொண்ணை பாருங்க. அதுவும் சரிப்பட்டு வரலன்னா இல்ல வேற பொண்ணை பாருங்க. இப்ப என்ன பொண்ணா முக்கியம்? என் மகனுக்கு கல்யாணம் பண்ணணும், அதுதான் முக்கியம். இது போதும்பா. ஏதாவது ஒரு பொண்ணை உங்க பையன் தலையில கட்டிடுறேன். அம்மா, இத பாருங்க, இந்த வீட்ல நான் குத்துக்காலாட்டம் இருக்கேன். இங்க நடக்கிறது எதுவும் சரியில்லை. அம்மா, பாப்பா யாரு? உங்க பொண்ணா? ரொம்ப ஃபீல் பண்றாங்களே. நீங்க மட்டும் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, அதுக்கு ஒரு வரணை பாத்துறேன். என்ன ஆளு கொஞ்சம் சரி, பரவாயில்ல, பேசி சரி பண்ணிடலாம். எனக்கு நீ மாப்பிள பாப்பியா? எனக்கு நீ மாப்பிள பாப்பியா? என்ன சொன்ன? பொண்ணு ஒண்ணு ஒரே. நிறுத்தடி. என்ன பார்க்க வந்திருக்காரு, நீ எப்படி அடிப்ப? உங்களை பார்க்க வந்தா உங்ககிட்ட பேச வேண்டியதானே? எதுக்கு தேவையில்லாம என் விஷயத்துக்கு வரா? என் விஷயத்துக்கு எவன் வந்தாலும் உதப்பேன். உதப்பியா? நீங்க உத பார்க்கல. எங்க பேரு சொல்லுங்க பார்க்கலாம். பேசியா? நீ பேசியா? நீ பேச போயிடுறேன்பா. வேண்டாமா? ஏய்யா, இவளுக்கு பயந்துகிட்டு போறியா? நீ ஒரு மனுஷனா? ஏம்மா இப்படி துப்புறீங்க? என்னம்மா தப்பு பண்ணுன? என்ன தப்பு பண்ணியா? துக்கலாட்ட பொண்டாட்டி நான் இருக்கும்போது என் புருஷனுக்கு நீ இன்னொன்னு பொண்ணு பாக்குறியா? புருஷனா? அது யாரு? அந்த பாக்கியசாலி நாதாயா. என்னது? இவரா உங்க புருஷன்? அப்ப ஒரு 2வது கல்யாணமா? ஏமா நீங்க சொல்லவே இல்லையா 2வது கல்யாணம்னு? இப்ப தெரிஞ்சுக்கிட்டீல. சீக்கிரமா போய் நல்ல பொண்ணா பாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பொண்ணா பாக்குறேன். என்ன பொண்ணு பாப்பியா? பொண்ணு போட்டோடி வீட்டுக்குள்ள வந்தா உன்னை உயிரோட விட மாட்டேன். பொண்ணு பார்க்காம இந்த வீட்டுக்குள்ள வந்து உன் வீடு தேடி வந்து உதைச்சு உன்னை பொண்ண பார்த்த
நான் வீடு தேடி வந்து சரி, பார்க்காதயா? சரி, ஆள விடுங்க. இனிமேல் இந்த வீட்டுக்கு தரகர் கிரகர் நீ யாராவது வந்தாங்க ஒரே சொருகு சொல்லி அவன் என் வீடு தேடி தரகர் வருவான், நல்ல பொண்ணை கொண்டு வருவான், என் மகனுக்கு கட்டி வைப்பேன். அதுல யாராவது குறுக்கே வந்தாங்க அவளை நங்கு 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 மிதிச்சு விடுவேன். போயா எப்படி ஆச்சு பாத்தியாடா நம்ம நிலவை? எப்பா பூதலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு வந்த கதைய நான் என்னன்னு சொல்லுவேன் எதுன்னு சொல்லுவேன் ஏப்பா? இப்படியெல்லாம் நடக்குது என் கதை என்னன்னு சொல்லணும் ஜில்லா. தர்ஷினி, உனக்கு இந்த புது வீடு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. சரி, ஸ்கூலுக்கு போறப்ப பாட்டியோட சமத்தா போயிட்டு வரணும். சரி ரோட்ல பாக்குறதெல்லாம் கேட்க கூடாது. சரி. ரப்பர் பேண்ட் எங்க? ம். இந்த பக்கம் திரும்ப. தலை வாரியாச்சு, சமத்தா போய் டிஃபன் சாப்பிடு போ. சாப்பிட்டேம்மா. சாப்பிட்டியா? எப்ப சாப்பிட்ட? நீ குளிச்சிட்டு இருக்கும் போதே பாட்டி ஊட்டி விட்டுட்டாங்க. உனக்கு தான் எதுவுமே தெரியல. ஆமா, எனக்கு தான் எதுவுமே தெரியலடா. தெரிஞ்சிருந்தா எல்லாரும் போலயும் நானும். தர்ஷினி, வா 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 குட்டி வா, ஷூ போட்டுக்கலாம் வா. என்ன சியாமலா, காலையில குழந்தைக்கு எதிர இப்படி அழுதுகிட்டு இருக்க? குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அதான் அந்த தெய்வத்துக்கிட்ட சொல்ல வேண்டியது குழந்தைகிட்ட சொல்லிட்டு இருக்கேன். சரி, அதை விடுமா. நீ டிஃபனை சாப்பிட்டுட்டு லஞ்ச் எடுத்துக்கோ. நீயும் ஆபீஸ் போகணும்ல. நான் இவளை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துடுறேன். சரியா? சரிம்மா. போடுமா, சாக்ஸ போடு. டிரைவர் இன்னும் வரல. இதுக்கும் நான் சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் கொடுத்துட்டு தான் வந்தேன் ஆபீஸ்ல. ஒருவேளை அந்த டிரைவர் நோட் பண்ணானோ இல்லையோ தெரியல. ஃபோன் பண்ணி பார்க்கறேன். ஹலோ ஹலோ, நான் ஷாம்லா பேசுறேன். உங்களுக்கு புது அட்ரஸ் தெரியுமா? அட்ரஸ் கொடுத்துட்டாங்க. ஈவினிங் புது வீட்டுக்கு வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் மேடம். அப்படியா? ஆமா மேடம். சரி, வந்துருங்க. ஓகே மேடம். ரெடியா? போலாமா? புக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா? சரி. சியாமலா, புது ஷூவும் ஒரு செட் யூனிஃபார்மும் வாங்கணும். வாங்கலாமா? அம்மா, என்னடி செல்லம்? இன்னைக்கு நீங்களே லஞ்ச் கொண்டு வரீங்களா? இல்லடா குட்டி, உனக்கு தெரியாதா? மம்மி ஆபீஸ் போகணும்ல. ஆஸ் யூஷுவல் பார்ட்டியும் உனக்கு சாப்பாடு கொண்டு வருவாங்க. போங்கம்மா, டெய்லி இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் அவங்க மம்மி தான் லஞ்ச் கொண்டு வராங்க. எனக்கு மட்டும் தான் பாட்டி கொண்டு வராங்க. எனக்கு ஒரே ஷேமா இருக்குமா. நான் உன் கூட பேச மாட்டேன். டு போ. ஐயோ தர்ஷினி, தர்ஷினி பாருமா, இங்க பாருமா. இவ என்ன சுத்தமா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. நான் யாருக்காக வாழ்ந்துட்டு இருக்கேன்? இவளுக்காக தானே. இவளே என்கிட்ட பேசலனா நான் எதுக்காக வாழணும்? என்ன சியாமலா, இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு? குழந்தை தானே. இத பாரு, நீ புறப்படு, கார் வந்துரும். நான் தர்ஷினியை ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துடுறேன். சரியா? வரேன். என்ன? கட்டின புருஷனும் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. என் குழந்தைய என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே.